அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசிக்காரர்களுக்கு மிகவும் வலுவாக ஏன் எதற்கு என்று தெரியாமல் பல்வேறு வகையான கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிக்கக்கூடிய உங்களுக்கு இந்த வேளையில் உறுதியாகவே மகாலய தினத்தன்று நிச்சயமாக உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் இதை செய்யுங்கள். அப்படி செய்வதால் பித்ரு தோஷம் நீங்கி உங்களுடைய வாழ்வில் கட்டுக்கட்டாக பணம் வரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது உறுதியாகவே இந்த வேளையில் நினைப்பதை காட்டிலும் பல மடங்கு நன்மையையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த வழிபாடாக மகாலய அமாவாசை விரத வழிபாடு பார்க்கப்படுகிறது. முன்னோர்களின் சாபம் நீக்கி, முன்னோர்களின் தோஷம், பித்ரு தோஷம் நீக்கி மனித வாழ்வில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவில் மகத்துவம் நிறைந்த வாய்ப்புகளை பெற்றுத்தரும் இந்த மகாலயம். ஏனென்றால் நமது முன்னோர்களின் சாபம் நீங்கக்கூடிய வகையில், பித்ரு தோஷம் நீங்கக்கூடிய வகையில் இந்த வழிபாட்டை மேற்கொள்வது சிறப்பு. பொதுவாக நமது முன்னோர்கள் நமக்கே சாபத்தை கொடுப்பார்களா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை. ஆனால் அவர்கள் வருத்தம் கொள்வதற்கான வாய்ப்பு உண்டு. முன்னோர்கள் வருத்தம் அடைவதால் சில சிரமங்கள் நம்மளுடைய வாழ்வில் அதிகமாக வரலாம். எனவே அந்த வருத்தத்தை நீக்கக்கூடிய வகையிலும் அவர்களுடைய ஆன்மா இளைப்பாறுதல் பெற, சாந்தி அடைய இந்த வழிபாடு மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. தென்புலத்தார் வழிபாடு என்று சொல்லக்கூடிய இந்த அமாவாசை விரத வழிபாடு என்பது இறை வழிபாட்டிற்கு முன்னது என்று சொல்லப்பட்டதிலிருந்தே இந்த வழிபாட்டின் முக்கியத்துவத்தை நாம் புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது இந்து முறைப்படி மட்டும்தான் இந்த முன்னோர் வழிபாடு மேற்கொள்ளப்படுகிறதா என்றால் நிச்சயமாக இல்லை. ஏனென்றால் இந்த உலகில் உள்ள அனைத்து மக்களுமே அவரவர் மதத்தின்படி அவரவர் முன்னோர்களை நினைத்து ஒரு நாள் வழிபாடு மேற்கொள்கிறார்கள். கிறிஸ்துவ முறைப்படி கல்லறை திருநாள் என்ற ஒரு நாளில் முன்னோர்களுக்கு சிறப்பு பூஜைகளையும் வழிபாடுகளையும் செய்வதோடு மட்டுமல்லாது அன்றைய தினத்தில் அன்னதானம் கொடுக்கிறார்கள். இதுபோன்ற உலகில் உள்ள அனைத்து மதத்தினருமே அவரவர் முறைப்படி அவர்கள் முன்னோர்களை சாந்தி அடைவதோடு மட்டுமல்லாது அவர்களின் ஆசீர்வாதத்தையும் பெற்று வாழ்வில் ஏன் எதற்கு என்று தெரியாத பல சிரமங்களையும் சிக்கல்களையும் தவிடுபடியாக்கி முன்னேற்றத்தை பெறுவதோடு பித்ரு தோஷம், பித்ரு கர்மா என்று சொல்லக்கூடிய முன்னோர்களின் வருத்தத்தை நீக்கி அவர்களுடைய வாழ்க்கையை மிகவும் மகிழ்ச்சியானதாக மாற்றிக் கொள்கிறார்கள். அதுவும் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் கிரக அமைப்பு எப்படி இருக்கிறது என்று பார்த்தால், ராசியின் அதிபதியான புதன் 4 உச்சம் பெற்றிருக்கும் போது சூரியனும் சந்திரனும் அவருடன் இணைந்திருக்கின்றன. சுகஸ்தானத்தில் இந்த அமாவாசை மகாலய அமாவாசை நிகழ்வானது வருகிறது. மங்களக்காரகன் பூர்வ புண்ணிய ஸ்தானமாகிய 5 வீற்றிருக்கிறாருங்க. கேது மற்றும் சுக்கிரன் வெற்றிக்கு உரித்தான 3 இணைந்து வலம் வருகின்றன. ராகு ஆகிய ஸ்தானத்திலும் கர்மஸ்தானத்தில் சனி வக்ரமும் பெற்றிருக்கிறார். ஜன்ம ராசியில் தனது சொந்த நட்சத்திரத்தில் குரு வலம் வருகிறார். இப்படி நவகிரக நிலைகளின் அமைப்பு இருக்கக்கூடிய இந்த வேளையில் தென்புலத்தார் வழிபாடு நிறைந்த நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். வருடத்திற்கு 96 தடவை இந்த வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும். அப்படி முடியவில்லை என்றாலும் சூரியனும் சந்திரனும் இணையக்கூடிய அமாவாசை தினங்களில் மட்டுமாவது மேற்கொள்ள வேண்டும். அதுவும் இயலவில்லை என்றால் மிக முக்கியமாக கருதக்கூடிய ஆடி அமாவாசை, மகாலய அமாவாசை, தை அமாவாசை ஆகிய 3 நாட்களிலும் முக்கியமாக வழிபாடு செய்ய வேண்டும். ஏனென்றால் ஆடி அமாவாசை தினத்தன்று முன்னோர்கள் பித்ருலோகத்தில் இருந்து பூலோகத்திற்கு புறப்படுகிறார்கள். மகாலய தினத்தன்று பூலோகத்தில் அவர்கள் இருக்கிறார்கள். மீண்டும் தை தினத்தன்று பித்ருலோகத்தை அடைகிறார்கள். முன்னோர்கள் மகாலய தினத்தன்று பூலோகத்தில் இருப்பதால் தவறாமல் இந்த வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த 3 அமாவாசைகளிலும் இயலவில்லை என்றாலும் கூட மறந்தவனுக்கு மகாலயம் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த மகாலய அமாவாசையிலாவது நிச்சயம் கட்டாயம் இந்த வழிபாட்டை மேற்கொள்வது பித்ரு தோஷத்தையும் கர்மத்தையும் நீக்கி பல மடங்கு சக்தி வாய்ந்த நன்மையை உங்களுடைய வாழ்வில் அள்ளி கொடுப்பதால் ஏன் எதற்கு என்று தெரியாமல் உலகின் பல்வேறு மூலைகளில் கஷ்டத்தையும் சிரமத்தையும் சந்தித்து வரக்கூடிய உங்களுக்கு அவை அனைத்துமே நீங்கி வளர்ச்சியும் முன்னேற்றமும் கிடைக்கும். இந்த தென்புலத்தார் வழிபாற்றன்று மிக வலுவாக சூரிய கிரகணமும் வருகிறது. எனவே சற்று கவனத்துடன் இருங்க. அதற்கு பிறகு நவராத்திரி பண்டிகையும் துவங்குகிறது. அது மட்டுமல்லாது இந்த தென்புலத்தார் வழிபாட்டை மேற்கொள்வதால் தங்களுடைய வாழ்வில் நினைத்த காரியம் கைகூடும். திருமண தடை விலகும், புத்திரபாகிய தடை விலகும், பயம் நீங்கும், பகையற்ற வாழ்க்கை நிறைவாக கிடைக்கும், பெயர் புகழ் அதிகரிக்கும், நல்ல வேலை, ஊதிய உயர்வு, பதவி உயர்வு போன்றவை கிடைக்கும், அறிவாற்றல் உயரும். நினைப்பதை காட்டிலும் நினைத்த காரியங்களை சிறப்பாக செய்து முடிப்பதோடு ஆடை ஆபரண சேர்க்கை நிறைவாக கிடைக்கும். எதிர்கால தலைமுறையினருக்கும் நன்மை நிறைவாக கிடைக்கும். அற்புதமான வழிபாடாக பார்க்கப்படுகிறது. ஒருவேளை இந்த வழிபாட்டை நாம் மேற்கொள்வதரும் போது நமது
நமது முன்னோர்கள் மறுபிறவி எடுத்திருந்தால் இந்த வழிபாடு வீணாகுமா என்று கேட்டால் நிச்சயமாக வீணாகாது. முன்னோர்கள் மறுபிறவி எடுத்திருந்தாலும் கூட பித்ரு தேவதையின் ஆசிரும் அருளும் நிறைவாக கிடைப்பதால் நீங்கள் நினைத்த காரியங்களை தடையில்லாமல் செய்து முடிக்க முடியும். இந்த தென்புலத்தார் வழிபாட்டிற்கு பிறகுதான் இஷ்ட தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு போன்றவற்றை மேற்கொள்ளலாம் என்று சொல்லப்பட்டதிலிருந்து இந்த வழிபாட்டின் முக்கியத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். அதோடு மட்டுமல்லாது யார் மேற்கொள்ள வேண்டும் என்றால் தாய் தந்தை இல்லாத ஆண்கள் அவசியம் மேற்கொள்ள வேண்டும். குழந்தை, அதே சமயம் கணவர் இல்லாத போது பெண்கள் இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாம். சகோதரர் இருக்கும் போது மேற்கொள்ளக்கூடாது. கணவர் இருக்கும் போது நிச்சயமாக பெண்கள் இந்த வழிபாட்டை மேற்கொள்ளக்கூடாது. ஆனால் அன்றைய தினத்தில் அனைவரும் விரதம் இருந்து தங்களால் இயன்றவரை மற்றவர்களுக்கு தான தர்ம காரியங்களை செய்யலாம். அதனால் நிறைந்த நன்மை உங்களை தேடி வரும். அது மட்டுமல்லாது இந்த மகாலய அமாவாசை என்பது கார்மீக பித்ருக்களின் தோஷத்தையும் நீக்கக்கூடிய சக்தி வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அதாவது பெரியப்பா, சித்தப்பா, மாமன், மைத்துனர் என பலருக்கும், உங்களது நண்பர்கள், ஆசிரியர்கள் என அனைவருக்கும் இந்த பித்ரு கர்மத்தை நீக்கக்கூடிய வகையில் கார்மீக பித்ருக்களின் சாந்திக்காகவும் இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாம். இந்த வழிபாடு எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்றால் அன்றைய தினத்தில் அதிகாலையில் எழுந்து நீர்நிலைக்கு சென்று நீராடி எள்ளும் நீரும் இறைத்து தர்ப்பணம் கொடுக்க வேண்டும். முன்னோர்களை மனதார நினைத்து அவர்களை வழிபடுவதன் மூலம் அவர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கும். அவர்களின் வருத்தம் நீங்குவதோடு தோஷம் நீங்கி உங்களுடைய வாழ்வில் சுபிட்சமும் வளர்ச்சியும் கிடைப்பதால் கட்டுக்கட்டாக உங்களது கடின உழைப்பிற்கேற்ற பலன் நிச்சயமாக வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. அன்றைய தினத்தில் விரதம் இருக்க வேண்டும். விரதத்தை நிவர்த்தி செய்வதற்கு முன் நிச்சயம் தவறாமல் காகத்திற்கு உணவு கொடுங்கள். அது நிறைந்த நன்மையை அள்ளி கொடுக்கும். அதோடு மட்டுமல்லாது அன்றைய தினத்தில் அன்னதானம் செய்வது மிக பெரிய அளவிலான சிறப்பு வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாது அரிசி, பருப்பு போன்றவற்றை தானமாக கொடுக்கலாம். காய்கறிகளையும் தானமாக கொடுப்பது சிறந்தது. வாயில்லா ஜீவன்களுக்கு உணவளியுங்கள், நிறைந்த நன்மையை கொடுக்கும். என்னால் இந்த வழிபாட்டை மேற்கொள்ள முடியவில்லை, ஆனால் நான் தான தர்மங்களும் அன்னதானமும் செய்கிறேன் என்றால் நிச்சயமாக மகத்தான புண்ணியம் உங்களுடைய வாழ்வில் கிடைக்கும். ஏனென்றால் தானங்களில் சிறந்ததாக பார்க்கக்கூடிய அன்னதானம் செய்வதால் உங்களுடைய வாழ்வில் நிறைந்த வளர்ச்சி உண்டு. ஆனால் பித்ருக்களின் வருத்தம் நீங்குமா என்றால் நிச்சயமாக இல்லை. ஏனென்றால் நாம் அனைவருக்குமே தெரியும், கர்ணன் கொடைவள்ளலாக பார்க்கப்படுகிறார். அவர் இந்த உலகில் இருந்தவரை அவரிடம் கிடைத்த அனைத்தையுமே தானம் செய்கிறார். இறக்கும் நொடியில் கூட தனது புண்ணியங்கள் அனைத்தையுமே தானம் செய்துவிட்டு இறக்கிறார். அப்படிப்பட்டவர் சொர்க்கத்திற்கு சென்ற பிறகு அவருக்கு தீராத பசி ஏற்படுகிறது. அதற்கு காரணம் என்னவென்று பார்க்கும்போது முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்ளாததும் பல தானங்களை கொடுத்திருந்தாலும் அன்னதானம் செய்யாததும் அவருக்கு ஒரு காரணமாக அமைவதால் மீண்டும் 15 நாட்கள் பூமியில் வசிப்பதற்காக வரம் வாங்கி வந்து இந்த 15 நாட்களுமே அன்னதானத்தை கொடுக்கிறார். முன்னோர்களுக்கு வழிபாடு செய்கிறாருங்க. அதனால்தான் இந்த 15 நாட்களும் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக மகாலய பட்சமாக பார்க்கப்படுகிறது. இந்த மகாலய பட்சத்தில் இறுதியில் தான் மகாலய அமாவாசை. அந்த அமாவாசை தினத்தன்று தவறாமல் முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்வதால் முன்னோர்களின் ஆன்மா சாந்தி அடைவதோடு அவர்களின் மூலம் நிறைந்த நன்மை உங்களை தேடி வரும். பித்ரு தேவதையின் ஆசீர்வாதம் நிறைவாக கிடைப்பதால் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் ஏன் எதற்கு என்று தெரியாமல் பல்வேறு வகையான சங்கடங்களையும் சிக்கல்களையும் சிரமங்களையும் சந்தித்த உங்களது சூழலில் நல்ல மாற்றம் உறுதியாகவே நிறைவாக தேடி வரும் என்பதில் சந்தேகமே வேண்டாம்.